அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக வெளியிட்டுள்ள ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று, அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் தென் மாநில முதலமைச்சர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகிற ஒரு விஷயம். டிகே சிவகுமார் அவர்களுக்காக காட்டப்பட ரெடியாக இருக்கும் கருப்பு கொடி. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் சட்டசபைக்குள் ஸ்டாலினை அனுமதிக்கிறாரா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள்? இன்னைக்கு அவருடைய பேசின பேச்சிலிருந்து தெளிவாக தெரிய வர விஷயம் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா விவரமாக புரியும். பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டை தள்ளினீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. ரைட், இப்போ இன்றைக்கி பேசுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவசரமாக கரப்பான் பூச்சிகளை களையெடுக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களையும் இனிமேல் போராட்டத்தில் அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிக்கை இது. மாணவர்களோட நலன் கருதி வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்திலேருந்து அறிக்கையை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் முதல் மாணவர்களுடைய தேவைகளின் போராட்டம், இப்போ நடந்த கரப்பான் பூச்சி நீட்டு போராட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் இன்றைக்கி மாணவர்கள் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ மாணவர்களோ இல்லை பட்டப்படிப்பு மாணவர்களோ, எவ்வளவோ மாணவர்கள் அவங்களுடைய கோரிக்கைக்காக ஆகுனா உட்காந்துற ஒரு விஷயன்றது இன்றைக்கி பெருமளவில் போயிட்டுருக்கு. இதில் ஏதோ ஒரு பிரச்சனையாகுது, அடிதடி பஞ்சாயத்து ஆகுது, மாணவர்கள் மேலே வழக்காகுது, இது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு நினச்சேன். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு இனி மாணவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாது. மாணவர்களுடைய கூட்டமைப்பு கூட்டு வச்சு பேசி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வி, அதாவது கல்லூரி வளாகங்களில் இருக்கிற அந்தந்த கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. இனி மாணவர்கள் எந்த கல்லூரியிலேருந்து போராடினாலும் அது கல்லூரியை பாதிக்கும் அப்படின்றதே அதை சொல்லியிருக்காங்க. இது முழுக்க மாணவர்களுடைய நலன் கருதி. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய பதவி விலகிறதுக்காகவும் சில கோரிக்கைகளை முன்னெடுத்தும் அபிஜித் தீப்கே தலையிலான அந்த கரப்பான் பூச்சின்றது தமிழகத்தில் மெல்ல ஊடுருவி திமுக வாயிலாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும்னு உளவுத்துறை தகவலோட அடிப்படையில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம முதல்வர் அவர்கள் மாணவர்களுடைய நலன் கருதி வழக்கில் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காரு. ரைட்டு, இதை பற்றி உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சட்டமன்றம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மிக முக்கியமான நம்மளுடைய முதலமைச்சர் வாயிலிருந்து ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, ஏதோ எதிர்கட்சியிலேருந்து ஒன்று கேள்வி கேட்பாங்க, உடனடியாக அதுக்கு நம்மளுடைய அமைச்சர்களுடைய பதில் சட்டமன்றத்தில் உடனே எதிரொலிக்கும். இதுக்கு கூட சபாநாயகர் சொன்னார், உடனடியாக நீங்கள் சொன்னாலும் கூட பரவாயில்ல, அவங்களுடைய முதல்ல கேள்வியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கான பதிலை கூட அப்புறம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக கொடுப்போம், ஏன்னா நாங்கள்லாம் ரெக்கார்டோடு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாமே பதிலை உடனே கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விவாதம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காரு. கடந்த 4-5 வருட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் செய்யாத ஒரு செயல். ஆட்சிக்கு வந்தோடனே உயர்த்தினாங்க, 2 ரூபாய் உயர்த்தினாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3 ரூபாய் உயர்த்தியிருக்காரு நம்ம முதல்வர். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்ன முதல்வர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு எதிர்த்த திமுக காரங்களாம் பெரியசாமி அவர்கள் பயங்கரமாக கேட்டுட்டாரு. உடனடியாக அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு எந்திரிச்சா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் பட்ஜெட் வாசிக்கும் போதும் சரி, பட்ஜெட் மீதான விவாதத்தின் போதும் சரி, 3 துறைகளுடைய ஒரு ரிப்போர்ட் ஒன்று என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது பொய் கிடையாது, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்குது. அதை எப்போ வெளியிடணுமோ அதை நான் அப்போ வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அது எந்த துறைகளோடது, யார் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றது அப்புறம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வரைக்கும் அதை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உடனே நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் குறுக்கிட்டு உடனடியாக பதில் சொன்னது, நீங்கள் திமுக காரங்கள்லாம் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களே உடனே வாயை திறந்த சிஎம் பேசுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பேச ஆரம்பித்தாலே ஒரே அமளியாக பண்ணுறீங்க, ஆதாரத்தை எடுத்து கொடுக்க போகிறார் அப்படின்னா இப்படி பயந்து நடுங்குறீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, மீண்டும் எந்திரிச்ச நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நான் பேசக்கூடாது, நான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, மக்கள்லாம் எங்களை அன்பால் ஓட்டு போட்டு இங்கே உட்கார வச்சிருக்காங்க. நான் இன்னும் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் கூட யாருக்கும் நல்லது நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நல்லது நடக்கணுமா திமுகவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய குளத்தூர் தொகுதியில் விஜய் 5 நிமிஷம் பேச்சினால தான் சேகர்பாபு VS பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒன்று போச்சு. கொத்து புரட்டாலேருந்து அன்னைக்கு கொத்து சாக்கி வச்சிட்டாங்க நம்ம ஸ்டாலின் அவர்களே அப்படின்னே சொல்லணும். அப்படி இருக்கும்போது குளத்தூர் தொகுதியில் 5 நிமிஷம் மட்டுமே பேசின நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபை
சட்டசபையில் இந்த ஒரு பதிலை சொல்கிறார் அப்படின்னா, நான் ஏன் பேச மாட்டேன்றேன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும்ப்பான்னு சொல்கிறாரு. நல்லதுன்னா என்னன்னா, சட்டமன்ற தொகுதியை எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே ஸ்டாலின் வரணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட இன்னைக்கு குளத்தூரில் இருக்கிற அனைத்து மிஷின்களையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தப்பு நடந்திருக்குமா, நம்ம விஎஸ் பாபுவை தூக்கிட்டு ஸ்டாலினை இறக்கிடுவோமான்னு சொல்லிட்டு போராடுறாங்க வழக்கறிஞர் அணியை வச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமே. ஒருவேளை இடைத்தேர்தலில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு உள்ள வரணுமோ, அப்பதான் எதிரில் உட்காரும்போது நல்ல ஒரு ஃபயரா இருக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிக்க தோணுது. அதனால இதை பத்தி உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு அது கர்நாடகாவில் நம்ம தமிழர்கள் 3 பேரை சுட்டு கொண்டதுக்கு அப்புறமாவும் இந்த காவிரி பஞ்சாயத்துக்கு அப்புறமாவும் DK சிவகுமார் அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா போறதா இருந்துச்சு. அப்புறம் அங்கே கருப்பு கொடி காட்டுவாங்கன்ற பஞ்சாயத்தினால வேணான்னு விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து கோவளத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரெசார்ட்டில் அமித்ஷா அவர்களை சந்தித்து தென் மாநிலங்களுக்கான ஒரு கூட்டமைப்பு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க. இதில் அந்தந்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வுலேருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பிரச்சனையை இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இன்னைக்கு நீட்டு, பரந்தூர் மற்றும் இந்த காவிரி பஞ்சாயத்து இப்போ சுட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளோட மிகப்பெரிய பஞ்சாயத்து. அப்படி இருக்கும்போது இந்த பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி அதை ராமநாதபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளையும் பார்த்துட்டாங்க. அப்படி இருந்து விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணப்பட்ட இடத்துல தொழில் பூங்கா அமைக்கலான்ற முடிவும் எடுத்து அது மிகப்பெரிய அறிக்கையாக மத்திய அரசுக்கும் போயாச்சு. அதை பற்றி இன்னைக்கு அமித்ஷா அவர்கள்ட்ட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்ல போகிறாரு. அடுத்து இந்த காவிரி பஞ்சாயத்து தமிழகத்துக்கு தேவையான நீரை காவிரி மேலாண்மை குழு சொல்லியும் கர்நாடகா கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு சும்மா திறக்கிறாங்க, 24,000 கண்ணாடி 42,000 கண்ணாடின்ற பேரில் திறக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ அது போக இப்போ விவசாயிகளை சுட்டு கொண்ட விஷயம், சுட்டு கொண்ட அதிகாரிகளை முதற்கொண்டு இன்னும் வெளிக்காட்டாத இருக்கிற கர்நாடக அரசு, இதெல்லாம் நம்ம கேட்க போனோம் அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சரை வாயை மூடிக்கிட்டு போங்கன்னு சொல்கிற DK சிவகுமார் இதை பற்றி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பேசுகிறதா இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பேசுவார்த்தையின் முடிவில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய இப்போ அமித்ஷா அவர்கள் கிளம்பி போனதுக்கப்புறமா இடைத்தேர்தல் தமிழகத்தில் அறிவிக்கிறதா இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். முரசொலி நேற்று பார்த்தீங்கன்னா நக்கீரன், இன்னும் கூட சொல்லணும்னா ஜூனியர் விகடனில் கூட திரிசா அவர்கள் MP ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகளே போட்டிருக்காங்க. ஜெயலலிதா பாணி மற்றும் எம்ஜிஆர் பாணியை கையில் எடுத்திருக்க முதல்வர் விஜய் அவர்கள். ஏன்னா ஒரு காலத்தில் ADMKக்காக எம்ஜிஆருக்காக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா ராஜ்யசபையில் உட்காந்து பேசியிருப்பாங்க. இதெல்லாம் இன்னும் கூட வரலாறு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திரிசா அவர்கள் சினிமாலேருந்து விலக போகிறாங்க. கால் ஷீட் எந்த படத்துக்குமே கொடுக்கல. அப்போ MP ஆக போகிறாங்களோ இல்லை இடைத்தேர்தலில் எதுவும் MLA ஆக போகிறாங்களோன்ற ஒரு பெரிய கணக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில் இது பெரிய விவாதமாகவே ஆயிடுச்சு. இன்னும் ஏதுன்னே சொல்லவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் கிளம்பிடுறாங்க. ஆல்ரெடி திரிசா அவர்கள் பீட்டா அமைப்பில் ஒரு மிகப்பெரிய அங்கத்தினராக வகிக்கிறாங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு சார்ந்த இந்திய பதவினே சொல்லலாம். அது பெரிய பதவி. இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க இன்னைக்கு மீண்டும் பாஜகவுடைய இணக்கமான DMK கனிமொழி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பதவி, சரத்பவார் அவர்களுடைய மகளுக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பதவி, 3 மத்திய அமைச்சர் பதவி பாஜகலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரத்பவார் தேசிய கூட்டணி கட்சியோட தலைவராக இருக்கிறனால அவருடைய மகளுக்கு ஒரு பதவியும், திமுகவுக்கு 2 மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க. அப்படின்றனால ஆல்ரெடி டீலிங் முடிஞ்சு போச்சு. நாடாளுமன்றத்தில் பாஜகவோட பலத்தை கூட்டுறதுக்கு திமுக காலில் விழுந்துருச்சுன்னே சொல்லணும். திமுகவும் வேற வழி இல்லாமல் வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பாஜக காலில் விழுந்துருச்சு. ஒட்டுமொத்தமாக டெல்லி ஆட்டு வைக்க போகிறாங்க அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க 2 மத்திய அமைச்சர் பதவியில் ஒன்று கனிமொழி அவர்களுக்கும் இன்னொன்று யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பரிசீலனையும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதை பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு கை காட்டுறாங்களோ கொடுத்துருவாங்க அப்படின்றனால அப்படியே அறிவாலயத்துக்குள்ளே பெரிய சலசலப்பாகவே இருக்கான். இதெல்லாம் விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் சந்திக்க போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போக்குவரத்து துறையில் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பல துறைகளில் இறக்கப்படுற வடமாநில தொழிலாளர்கள். காரணம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஆர்டிகிள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.